அனைவருக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை பூத்த மலர்கள் நம்ம நிறைய பறிக்கலனாலும் ஓரளவுக்கு பறிச்சிட்டு வரோம். அந்த மலர்களே எவ்வளோ போதுமானதுன்னு பாருங்கள். எல்லா செடிகள்லையுமே பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில செடிகள் மட்டும்தான் பூக்கள் கொடுக்கல. மற்றபடி எல்லா செடியும் பூக்கள் தேவைக்கு ஏற்ப கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்ல மழை பெஞ்ச உடனே அது பசுமை தன்மை வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் 3 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்காங்க. மழையில் எப்படி இருக்காங்க பாருங்கள். செடிகள்லாம் புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி ஒவ்வொரு செடிகளும் அந்த பசுமை தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம முந்தா நாள் திட உரம் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்து முடிச்சதுலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பூக்கள் எல்லாம் ஒன்று ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்கள். நம்ம ஒரு 2 நாள் கழித்து அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விடணும். நம்ம இந்த பூக்கள் சீசன்லையும் மழை காலத்தில் கொஞ்சம் கிளறி விட்டால் இன்னும் நமக்கு ரொம்ப வேர் சீக்கிரம் இறங்கி நல்ல பூக்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பாகும். செடி முழுவதும் மொட்டுக்கள் தான். எல்லா கலரையுமே மொட்டுக்களோட தான் இருக்காங்க. பாரிஜாதம், அலமண்டா, எல்லோ கலர், கரும் துளசி, சாண்டல் கலர் செம்பருத்தி பூ, கீரை வகைகள், ரங்கன் மல்லி ஒயிட் கலர், ஆஷர் பிங்க் கலர், கொடி ரோஸ்,
பேங்கிள் ரோஸ் பிங்க் கலர், பிங்க் வித் ஒயிட். இது பிங்க் கலர் பேங்கிள் ரோஸ். இது அடினியம் எல்லோ வித் ஒயிட். அப்படியே ப்ளூமேரியா பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க. நிறைய சைனீஸ் வயலட்டும் நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக பூத்துருக்காங்க சைனீஸ் வயலட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.